1980கள். இலங்கை முழுக்க உள்நாட்டுப் போர். துப்பாக்கிச் சத்தமும் எரியும் கிராமங்களும் ஒரு நாட்டின் நாளாந்த காட்சியாகி இருந்த காலம். தமிழ் மக்கள் உரிமைக்காக போராடினார்கள். அரசியல் அதிகாரம், அடையாளம், பாதுகாப்பு அனைத்துக்கும் ஒரு நீண்ட போராட்டம். நாடு மெதுவாக 2 பக்கங்களாக பிளந்தது. இந்த பதட்டமான சூழ்நிலையில்தான் இந்தியா நடுவில் நுழைந்தது. 1987 ஜூலை 29 கொழும்பில் ஒரு வரலாற்று தருணம். இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி, இலங்கை அதிபர் JR ஜெயவர்தனே உலகத்தின் கவனத்துக்கு நடுவே ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். அதுதான் இந்தோ இலங்கை ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் நம்பிக்கைகளை விதைத்தது. தமிழ் மக்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கும் என்று சொன்னது. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஒரே நிர்வாகமாகும் என்று உறுதி செய்தது. தமிழ் மொழிக்கு அங்கீகாரம் வழங்கப்படும் என்று வாக்குறுதி தந்தது. ஆயுதம் எடுத்த குழுக்கள் ஆயுதம் கைவிட வேண்டும் என்றது. அமைதிக்காக இந்தியாவின் IPKF இலங்கை மண்ணில் காலடி வைத்தது. காகிதத்தில் அமைதி, நிலத்தில் குழப்பம். போராளிகள் கோபத்தில் இருந்தனர். சிங்கள தேசியவாதிகளும் கோபத்தில் இருந்தார்கள். IPKF அமைதி படையா அல்ல போர் படையா? இந்த கேள்விதான் அடுத்த மோதல்களுக்கு வழியமைத்தது. அடுத்த நாள் 1987 ஜூலை 30 கொழும்பில் மரியாதை அணிவகுப்பு. இராணுவ இசை ஒலிக்க ஒழுங்கான வரிசையில் வீரர்கள் நின்றார்கள். இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி அணிவகுப்பை பார்வையிடும் தருணம். அச்சமயம் யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. இலங்கை கடற்படை வீரன் ஒருவன் ஒரே வினாடியில் துப்பாக்கியின் அடிப்பகுதியை உயர்த்துகிறான். அது மரியாதைக்காக அல்ல, தாக்குதலுக்காக. ஒரு வினாடி, ஒரே ஒரு அடி. அந்த அடி விழுந்திருந்தால் வரலாறு மாறியிருக்கும். ஆனால் ராஜீவ் காந்தியின் சுறுசுறுப்பு ஒரு நொடியில் அவரை காப்பாற்றியது. அடி தவறியது, உயிர் தப்பியது. உலகம் அதிர்ந்தது. அந்த தாக்குதல் ஒரு மனிதர் மேல் நடந்ததில்லை. அது இந்தோ இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிரான கோபத்தின் வெளிப்பாடு. அந்த வீரன் கைது செய்யப்பட்டான். நீதிமன்றம், தண்டனை, பின்னர் மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த ஒரு தருணம் இந்திய இலங்கை உறவில் ஒரு அதிர்ச்சியாகவும் ஒரு எச்சரிக்கையாகவும் மாறியது. இந்தோ இலங்கை ஒப்பந்தம் அமைதிக்காக எழுதப்பட்டது. ஆனா காலப்போக்கில் அது மோதல்களின் அடையாளமாக நினைவில் நிலைத்தது. ஒரு ஒப்பந்தம், ஒரு தாக்குதல், ஒரு மறக்க முடியாத வரலாறு. அமைதிப்படையே கடைசியில் மக்களை அலறவிட்டது.